ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி லாஸ்பேட் ECR ரோட்டில் வேலூர் பிரியாணி ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பிரியாணி ஷாப் இருக்குது. அங்கே தான் வந்துருக்கு நீ ரிவ்யூ பண்ணுறதுக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி லாஸ்பேட் ரோடு பிரியா பார் அப்படியே ஆப்போசிட்டு கந்தன் திருமண நிலையம்னு ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் இருக்குது. அவ்வளோதாங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது. இந்த சைடில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. என்ன மேட்ருனா, இவர் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தோம், பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளார இது ஃபுல்லாக இருந்ததுங்க. தவாகரி இது ஃபுல்லாக இருந்தது. போயிட்டு வரதுக்குள்ளே பார்க்குறேன் இவ்வளோ தான் இருக்குது காலி. ஸோ இதுக்கு இங்கே ஃபேன்ஸ் அதிகம் போல். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இதை சாப்பிட்டே ஆகணும். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி எல்லாமே இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு எல்லாம் டேஸ்ட் எப்படின்னு பார்த்துட்டு, ஆல்ரெடி 2 வாட்டி சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இன்றைக்கி அதே டேஸ்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற 2 வகை பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் 65, பீஃப் தவா ஃப்ரை 4 ஐட்டத்தையும் வாங்கியாச்சு. ஸோ சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மத்தியில் நம்மளும் சாப்பிட்லாம். வாங்க உள்ளே போயிடலாம். ரொம்ப ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிரியாணி வீடியோ. நல்லா இருக்குன்ற இது நம்புறோம். பார்க்கறதுக்கு செம்ம அப்படேசிங்காக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமான 2 பீஸ் கொடுத்துறாங்க. எப்போவுமே லெக் பீஸ் வாங்குவோம். லெக் பீஸ்னால் ஒரு பீஸோட முடிஞ்சிடும். இது பாருங்கள், தரமான 2 பீஸ், செம்ம சாஃப்டான பீஸ் வந்தது நம்மளுக்கு. ஸோ ரைஸ்லாம் பாருங்கள், நல்ல லென்த்தான ரைஸு, செம்ம லென்த்தான ரைஸு, நல்லா உதிரியாக கொடுக்காது. ஒரு ரைஸ் கூட ஒன்னோட ஒன்று ஒட்டலை. எண்ணி சொல்லிடலாம் அப்படியே உக்காந்தோன்னா. ஸோ ஃபஸ்ட்டு பைட் பிரியாணி மட்டும் போயிடலாங்க. கையில் எடுக்கும்போதே ஒரு செம்ம ஃபீல். முதல் வகை ஏலக்காவை மாட்டோம். 10 ஏலக்காய் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு ஏலக்காய் வந்துக்குது. முதல் வகை எனக்கு வந்துச்சு. தண்ணி குடிச்சு சாப்பிட்ட போயிட்டு போகிறோம். எவனா கண்ணு வச்சுட்டான்பா நம்ம சாப்பிட்றது. ஏய் என்னடா இருக்கிற ஏலக்காய் எனக்கே வந்துச்சு. இங்கே பாடுறா ஏலக்காய் குவாலிட்டி பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஏலக்காய் போட்டுருக்கேன் பாருங்க அண்ணன். இந்த மாதிரி கடையெல்லாம் இவ்வளோ பெரிய ஏலக்காய், இவ்வளோ குவாலிட்டியான ஏலக்காய்லாம் போடவே மாட்டாங்க. நல்ல ஏலக்காய். ஸோ பிரியாணி நல்லா தான் இருக்கும். ஆஹா, தரமான ஒரு பிரியாணிங்க. நீங்கள் வந்து ஒரு சென்னை ஸ்டைல் பிரியாணி, பாஸ்மதி ரைஸ் பிரியாணி சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்ணை மூட்டிக்கின்னு வேலூர் பிரியாணி ஃபேக்ட்ரிக்கு வாங்க. இதுக்கு ஏன் வேலூர் பிரியாணி ஃபேக்ட்ரின்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பக்கா சென்னை ஸ்டைல் பிரியாணி சூப்பராக இருக்குது. நம்மளுடைய கத்திரிக்காய் கட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைத்தா கொஞ்சம் வச்சுட்டு, என்னங்க முட்டை மிஸ்ஸிங்க. சரி ஓகே, 100 ரூபாய்க்கு இப்போலாம் யூனிட்டி பாஸ்மதி ரைஸ், பெரிய பாஸ்மதி ரைஸ் போட்டெலாம் கொடுக்குறது கஷ்டம் தான். சிக்கனு, வெங்காயம் எல்லாத்தையும் வச்சு ஒரு மாதம் போயிட்டு போயிடுமா. கத்திரிக்காய் கட்டை வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. நாங்கள் ஒரு வாசம் இருக்குது அந்த கத்திரிக்காய் கட்டால். அது கூட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அந்த மாதிரி இருக்கு. சிக்கன் பிரியாணி பாஸுங்க. சிக்கன் பீஸ் பாருங்க எவ்வளோ சாஃப்டான பீஸு. அப்படி தரமாக இருக்கு. செம சாஃப்ட், செம ஜூஸி. பா பூ மாதிரி இருக்கு. சிக்கன் பிரியாணி சக்ஸஸ். அடுத்தது பீஃப் பிரியாணி போயிடலாமா? மவுத்தை ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. பீஃப் பீஸ் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க. நல்ல நல்ல ஐட்டங்களும். அது வந்து மேலே இருக்கிற பீஸ் மட்டும்தான். இன்னும் உள்ளே எவ்வளோ இருக்கோ, 15 கிடக்கோ தெரில. பாருங்க, இதுக்கு எடுக்க வந்து நேரம். ஐயோ ஐயோ. ஆனால் இந்த கடையில் நான் ஒன்று கவனிச்சேங்க. சிக்கன் பிரியாணியை விட பீஃப் பிரியாணி வந்து மூமெண்ட் அதிகமாக இருக்குது. நான் கவனிச்சேன் அந்த கடையில். தரமாக ஓடுது. 10 பேர் பிரியாணி வாங்குறாங்கன்னா 7 பேர் பீஃப் பிரியாணி வாங்குறாங்க, 3 பேர் தான் சிக்கன் பிரியாணியே வாங்குறாங்க. நம்ம ஊரில் நிறைய பேர் பீஃப் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பீஃப் பிரியாணி மட்டும் சாப்பிட்டு பார்ப்போமா? இப்படி வந்து இதில் வந்து சிக்கனை அவாய்ட் பண்ணிட்டு பீஃப் வாங்குறாங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டாக கொடுத்தா அதான் வாங்குவாங்க. ப்ளஸ் இவ்வளோ பீஸோட ஆல்மோஸ்ட் மட்டனுக்கு ஈக்குவலான ஒரு பீஸ் வாங்க. அவ்வளோதாங்க. அடிச்சு வந்து இருங்க. அதே எடுத்து நல்ல ஒரு மட்டன், மரிக்கா மட்டன். இந்த ரைஸை பாருங்க, சிக்கன் பிரியாணி விட இதில் செம்ம உதிரியாக இருக்குது. இன்னும் நல்லா பக்குவமாக எடுத்துருக்காங்க.
அதான் 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 தரம் மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி வேட்டோம், டிசப்பாயிண்ட் ஆகலை, சாட்டிஸ்ஃபைடு தான். வெங்காயம் நல்லா வெந்த பீஃபு, கத்திரிக்காய் கட்டா போட்டு அப்படி இருக்குதாப்பா. ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு அவங்களோட கத்திரிக்காய் கட்டாவோட டேஸ்ட் செமையா இருக்கும். டெய்லி இப்படிதான் இருக்குமான்னு தெரியல. பிரியாணி அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்படி இருக்கும் இந்த பிரியாணி டேஸ்ட்லயே. சைட் டிஷ் 2 ஐட்டத்தை மறந்துட்டேன் டேஸ்ட் பண்றதுக்கு. வாரம் இருக்கு. ஸோ அடுத்தது தவா கறி. பார்க்கறதுக்கே வேற மாதிரி இருக்குதுங்க. தவா கறி பாருங்க. ஐயோ, நசுக்குன்னா அப்படியே நசுங்கி போகுது மாவா. இதை அப்படியே எடுத்து பிரியாணியில் போட்டு பத்தலை. ஐயோ என்னப்பா இது, நைட்லேருந்தே வேக விட்டாங்களா? போட்டு வேறு எதுவுமே தேவையில்லை, ஆனியன்கின்னு எதுவும் தேவையில்லை. இப்போ அப்படியே பிளாஸ்ட் ஆக போது பாருங்க மவுத்தில் பீஃப். சொல்ல வார்த்தையே இல்லை. சாப்பிட்டதுல பெஸ்ட் பைட்டு இன்னைக்கு இல்லை, கடைசி ஒரு 2 மாசத்துல நான் சாப்பிட்ட பெஸ்ட் பைட்டு தான். தவாகரி வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. பிரியாணி சாப்பிட்றீங்களோ இல்லையோ, தவாகரி வாங்கி போயிட்டு வேற என்ன பரோட்டாவில் ஒரு பரோட்டா வாங்கி போயிட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். சான்ஸே இல்லை. ஒரு சில கடையில் இந்த அளவுக்கு குக் பண்ண மாட்டாங்க, சும்மா தவாகரி போட்டு தோசையில் வைப்பாங்க. சூப்பராக குக்கையாக இருக்கு, செம ஜூஸியாக இருக்கு. என்னுடைய ஃபேவரெட்டு தாங்க. நெய் மாதிரி கிடையாது. போடா 65 அடுத்தது போகலாம் வாங்க. இவன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் இப்போ எனக்கு தெரிஞ்ச டேஸ்ட் கம்மியாக தான் தெரியுமா, ஏன்னா தவாகரி அப்படி இருந்தான். அது யூஸ்வல் நம்ம எல்லா கடையிலையும் கிடைக்கிறோம். இது வந்து கிடைக்கும், நிறைய கடையில் கிடைக்கும். 65 இந்த டேஸ்ட்டில் கிடைக்கும், ஈக்குவலாக கிடைக்கும். பட் அவன் அல்டிமேட்டு. ஏன்னா நான் எல்லாத்தையும் ஓவர் ஹைப் பண்ண விரும்பல. என்ன ஃபேக்டர் அப்படியே சொல்கிறேன். சாப்பிட்டதில் தவாகரி அல்டிமேட். ஸோ ஓவராலாக என்ன சொல்ல வரேன்னா, பாண்டிச்சேரியில் பிரியாணிக்கு நிறைய கடைங்க இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக கொடுக்குற கடைங்க நிறையா இருக்குது. ஒரே பிரச்சனை என்னன்னா டெய்லி ஒரே டேஸ்ட் கொடுக்குறாங்களான்றது மேட்ரு. ஏன்னா நம்ம வீடியோ போடும்போது நல்லாயிருக்கும், திரும்ப நம்மளே போகிறப்பயே பல்ப் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லுவீங்க, என்ன ப்ரோ நல்லாவே இல்லை, என்னமோ சொல்லுவாங்க, தக்காளி சோறு மாதிரி இதுன்றாங்க, பொங்கல் மாதிரி இதுன்றாங்க. அது நான் என்ன ப்ரோ பண்ண முடியும்? எனக்கே 2வது தடவை போகிறப்போ அந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இட் ஹேப்பன். பட் இவங்க வந்து கன்சிஸ்டண்டாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஒரு 2 தடவை நானும் சாப்பிட்டு 3வது தடவை தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம் நம்புறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பாண்டிச்சேரியில் நல்ல பிரியாணி எங்கடா இருக்குன்னு தேடிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் எல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நிறையா ரீல்ஸ் அதில் போட்டுட்ருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ எப்பயாச்சும் தான் வரும், ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை, ஒருத்தான கடை நம்பர் தான் ஃபுல் வீடியோ வரும், இல்லைனா ரீல்ஸு ஷார்ட்ஸ் மட்டும்தான். மறுபடியும் இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய். தவாகரி தான்மா. ஸோ கைஸ், பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு வெளில வராப்புல அப்படியே பிடிச்சிட்டேன். என்ன ப்ரோ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன பிரியாணி சாப்பிட்டீங்க? பீஃப் பிரியாணி. எப்படி இருக்கு? சரியா வேற மாதிரி இது பிரியாணி. சும்மா எல்லா பழமே சொல்லக்கூடாது, நிஜமா நல்லா இருக்கா? நிஜமா சொல்ல நல்லா தானே. இப்போ அடிக்கடி வரீங்களா ஃபர்ஸ்ட் டைமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைமே பிடிச்சி போச்சு. ஆமாண்ணா. எந்த காலேஜ் நீங்க? கம்யூனிட்டி காலேஜ். பக்கம் தானே? ஆமாம், இங்கே தான். ஸோ இனிமேல் ரெகுலராக வருவீங்களா? வந்துடுவோம் கரெக்டாக. பசங்க கூட வேறு ஏதாவது சாப்பிட்டீங்களா? தவாகி என்ன சாப்பிட்டீங்களா? 65 சாப்பிட்டோம். 65 எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? நைஸாக நல்லா இருக்கு. மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா இந்த கடையை? பண்ணுறேன். எப்படி காரமாக இருக்கா? எப்படி பிரியாணி கரெக்டாக இருந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தா பிடிச்சிருக்கு. நல்லா இருந்தா இந்த சர்க்கிளில் பெஸ்ட் பிரியாணி சொல்லலாமா? சொல்லலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. உங்கள் பேர்? ஹரி. தேங்க்யூ. ஓகே. ஸோ இன்னொரு ப்ரோ சார், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ? சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டீங்க. சிக்கன் பிரியாணி, அவர் பீஃப் பிரியாணி, சிக்கன். நீங்கள் உங்களுக்கு இது நல்லா இருந்துச்சா? குவான்டிட்டி வைஸ் ஓகேண்ணா, கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, ஓகே. சிக்கன் பிரியாணி உங்களுக்கு, ஆனால் பீஃப் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஓகே. பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கா? பீஸில் ஓகே, அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. எவ்வளோ ரேட் ஒரு பிரியாணி? எவ்வளோ
100 100 தான். 100 ரைஸ் திரும்ப திரும்ப கேட்க வைக்கிறாங்க போல வைக்கிறாங்களா? அன்லிமிட்டட் ரைஸ் தான். நான் பார்த்தேன் உங்க டேபிள் அடிச்சு நோத்துனீங்க கேட்க கொடுக்குறாங்களா? முகம் என்ன கட்டுறாங்களா? அதெல்லாம் இல்லைண்ணா, அன்பா கொடுக்குறாங்க. அதெல்லாம் அன்பா கொடுக்குறாங்க. மற்றபடி பீஃப் சாப்பிட்டு பாத்தீங்களா? இல்ல சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட்டு பார்த்தேன். அது எப்படி இருக்கு? அது நல்லா தான் இருந்துச்சு. குவான்டிட்டி வைஸ் சிக்கன் கொஞ்சம் அது இதாக இருந்துச்சு. சரி, மற்றபடி ஓகே. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ.